என்னமோ எங்க மேல உள்ள கோபத்துல நபி வழியை மறக்காதீர்கள் நண்பர்களே, தோழர்களே. நிறைய பேர் எதிர்க்கிறீங்க, என்னமோ நாங்க அவுலியாக்களுக்கு பகை என்பது போல. முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி எனக்கு என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது. எங்களுக்கு என்ன பகை? எந்த அவுலியாவும் நாங்க பகை கிடையாது. அட எங்க மேல உள்ள கோபத்தில் நபி வழியை மறுத்து விடாதீர்கள். எங்களை பிடிக்கலையா ஏத்துக்கிடாதீங்க. தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஓகே, அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனை ஏத்தாகணுமே. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா தௌஹீத் ஜமாத் வார்த்தையாகாது. இந்த நபி இடத்தில் அழகான முன்மாதிரி, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பது தௌஹீத் ஜமாத் வார்த்தையா அல்லாஹ்வுடைய வார்த்தையா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வர வேண்டாம், சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு சுன்னத்தை செய்யுங்கள். அதே எங்கள் கொள்கை. தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் சுன்னத்தை செய்யாவிட்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒரு சுன்னத் படி நடந்தால் சொர்க்கம். இது அளவுகள், தௌஹீத் ஜமாத் அளவுகளே. அதே மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு இயக்கம் அமைச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இயக்கம் என்பது ஒரு கருவி. இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு கருவியாக அமைவது இஸ்லாம் இயக்கம் என்பது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வது எங்கள் ஜமாத் அல்ல. எங்கள் ஜமாத் மீது இருக்க கோபத்தில் நபி வழியை மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன கட்டளையில் ஒரு வசனம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்பது நம்முடைய கருத்து அல்ல, தௌஹீத் ஜமாத்துடைய கருத்து அல்ல, அல்லாஹ்வின் கட்டளை திருக்குர்ஆன்ல இருக்கு. இந்த வசனத்தை தெரியாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. எல்லா முஸ்லிம்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நபி இடத்தில், இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி, ரோல் மாடல், முன்மாதிரி அல்ல, அழகான முன்மாதிரி. அவருடைய எந்த செயலை எடுத்தாலும் அந்த செயல் முன்மாதிரியாக மட்டும் இருக்காது, அழகாக, அருமையானதாக, பண்பானதாக இருக்கும் என்ற கருத்தில் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். முகமது நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு இறை தூதராக வரவில்லை, கவனத்தில் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்காக இறை தூதராக வந்தார்கள். எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி அவர்கள் இறை தூதர்கள். அதையும் திருக்குர்ஆன் பேசுகிறது. வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. இவரை நாம் இறை தூதராக ஆக்கியிருக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும்.
எல்லா மனிதர்களும் முகமது நபியை சொந்தம் கொண்டாடலாம். அவர் எனக்கு இறை தூதர், எல்லா மனிதருக்கும் பொதுவானவர். முஸ்லிம்களுக்காக இறை தூதர் என்று சொல்வது தவறான விஷயம். அது அப்படி கிடையாது. இஸ்லாத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்ட வந்தார் இந்த முகமது என்றுதான் திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஏன் அழகிய முன்மாதிரி என்று குர்ஆன் சொல்லுது? உலகத்தில் எத்தனையோ ரோல் மாடல்கள் இருக்கலாம். அரசியலில் ரோல் மாடல் இருப்பான், விளையாட்டில் ரோல் மாடல் இருப்பான், சினிமாவில் ரோல் மாடல் இருப்பான். இப்படி எத்தனையோ துறைகளில் ரோல் மாடல்கள் முன்மாதிரிகள் இருக்கும் உலகத்தில். அந்த ரோல் மாடல்கள் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். நபிகளாருடைய ரோல் மாடல் முன்மாதிரி சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நேரம் இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்களை பேசலாம். எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக அனஸ் என்ற ஒரு முகமது நபியினுடைய நண்பர், தோழர். அனஸ் என்ற சஹாபி முகமது நபியுடைய நண்பர். அவர் தெருவில் செல்லும் பொழுது, தெருவில் போவார்ல, தெருவில் போகும் பொழுது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு போவார். எப்படி சொல்லுவாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்வார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலுஹு. இப்படிதானப்பா முகமது நபி அவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய சின்ன சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லுவாங்களாம். முகமது நபி முன்மாதிரியாக இருந்ததை கடைபிடிக்கிறார். முன்மாதிரி என்று சொல்வது பெருமைக்காக அல்ல, நபிகளாரை புகழ்வதற்காக அல்ல, அவர்கள் போல நாம் நடப்பதற்காக. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவிலே வீதியிலே செல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, சிறுவர்களை பார்த்து முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. இந்த சலாம் என்பதை இந்த இடத்துல ஒரு முக்கியமான சில மேட்டரை நான் சொல்றேன். சலாத்தை பத்தி நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியறது இல்லை. சலாம்னா என்ன, என்ன கருத்தை அதை சொல்லுகிறது, அந்த வார்த்தையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்த மேட்டர். உதாரணமாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு அர்த்தம் என்ன? இறைவனுடைய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டுமாக அர்த்தம். சும்மா இல்ல, உங்களுக்கு அல்லாஹ்வின் படைத்த இறைவனுடைய நிம்மதி கிடைக்கட்டும். வலைக்கும் சலாம் பதில், உங்கள் மீது நிம்மதி கிடைக்கட்டுமாக என்று ஒரு அருமையான கருத்தை கொண்டது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. இந்த உலகத்தில் இது நம்ம நாட்டில் கூட பெருசா தெரியாது. மக்காவிற்கு நீங்க போறீங்கன்னா, காபத்துல்லா சவுதி அரேபியா, காபத்துல்லாவுக்கு போனீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுடைய டயத்தில், ஹஜ்ஜுடைய காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள், ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவர்கள் வருவார்கள். ஒன்னு ரெண்டு மொழி அல்ல, கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கு 200 கோடி தாண்டி விட்டது முஸ்லிம்களுடைய தொகை. 200 கோடி. மொத்த உலகத்தில் எவ்வளவு முஸ்லிம் இருக்கான்? 200 கோடிக்கு மேல இருக்கான். அப்ப கோடிக்கணக்கான மக்கள் காபத்துல்லா வருகிறார்கள் ஹஜ்ஜுடைய டயத்தில். அந்த கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசக்கூடியவர். நமக்கு என்ன மொழி தெரியும்? தமிழ் தான் நம்மளுக்கு தெரியும். எத்தனை மொழிக்கார வருவான்? எல்லா மொழிக்காரையும் பார்த்து ஒருத்தர் வர்றான். அங்க இருந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு முஸ்லீம் வர்றான், ரஷ்யா முஸ்லீம் வர்றான், பிலிப்பைனுக்காரன் வர்றான், இந்தோனேசியாக்காரன் வர்றான். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்காரும் அங்க வருவான். அவனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, வலைக்கும் சலாம். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லா மொழிக்காரும் வலைக்கும் சலாம். ஏன் அப்படி சொல்றான்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது என்ன நினைக்கிறீங்க? வெறுமர முகமது கூறுதல் மட்டுமல்ல, அது நமஸ்காரம், வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஹாய் பை இப்படிலாம் சொல்லல. முகமது கூறுதல் அது மாதிரி அல்ல. அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, துஆ. யோசிக்கிறது, இறைவன் உனக்கு சாந்தியை தருவானாக, இறைவன் உனக்கு நிம்மதியை தருவானாக. எத்தனை கோடி மக்கள் அத்தனை மொழிகளை பேசக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் அலைஹிஸ்ஸலாம். இது ஒரு யூனிஃபார்ம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன யூனிஃபார்ம்? எந்த அளவுக்கு யூனிஃபார்ம் நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குல்ல, இது ஒரு பன்மை சொல், ஒருமை சொல் அல்ல. ஒரு ஆளை பார்த்து சொல்றாருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடாது. கிராமர் படி, இலக்கணப்படி. இலக்கணப்படி எப்படி சலாம் சொல்லணும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க, இதுதான் ஒருமை.
ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க உன் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு பேரா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்குமா. அரபி மொழியில ஒருமை இருமை பன்மை இருக்கிறது, மற்ற மொழியில் அப்படி இருக்க மாதிரி தெரியல. ஒருமை பன்மை தான் எல்லா மொழியிலும் இருக்கும். அரபில என்ன இருக்கு? ஒருமை இருமை பன்மை. ஒருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க உன் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, அஸ்ஸலாமு அலைக்குமா உங்கள் இருவர் மீது உண்டாகட்டுமாக, அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோர் மீது உண்டாகட்டும் பன்மை சொல். ஆனா இன்னைக்கு அசைக்க ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ 10 ஆளோ 50 ஆளோ எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் தரோம். என்ன காரணம்? ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கன்னு தானே சொல்லணும். அப்படி கிராமர் படி நம்ம சொல்லல, தப்பு. நம்ம கிராமர் படி தவறு. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லக்கூடாது. பெண்களை பார்த்து ஒரு பொம்பளையா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கி அப்படிதான் சொல்லணும். கிராமர் தெரிஞ்சவரை கேட்டு பாருங்க. பெண்களை பார்த்து ஆண்பால் பெண்பால் வாங்கினாங்க. ஆண்பாலாக இருந்தால் ஆணாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்க என்றும், பெண்ணாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கின்னு தான் சொல்லணும். பல பெண்களுக்கு என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்குன்ன இப்படிதான் சொல்லணும். இதுதான் கிராமர், இலக்கணப்படி இதுதான் சரி. நபிகள் பெருமானார் இலக்கணத்தை உடைத்து விட்டார்கள். ஏன்? அதை விட ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? எல்லா மக்களுக்கும் கன்ஃபியூஸ் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும். அதுல ஒருமை இருமை பன்மை ஆண்பால் பெண்பால் தூக்கி துற போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருவராக இருந்தாலும் இருவராக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? மாற்று மத நண்பர்கள் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சொல்றாங்க, அர்த்தம் தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பிற மதத்தவன் கூட அந்த முகமது தெரிஞ்சு வச்சிருக்கான் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சாங்க இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது. யூனிஃபார்ம்ல என்ன நடக்குதா அதை விளங்குறதுக்கு நான் சொல்றேன். ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா. ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவி தாதா. என்னது இது? தேசிய கீதம். இந்த தேசிய கீதம் அர்த்தம் யாராவது தெரியுமா? யாருக்காவது தெரியாது? எனக்கும் தெரியாது. ஸ்கூல்ல வாத்தியார போய் கேட்டு பாருங்களேன், சார் ஜனகன மனகதி நாயக ஜெயகே என்ன அர்த்தம் சார்? உட்கார்றா பெரிய கேட்கறான், அவருக்கே தெரியாது. ஏன்? அது தமிழ் சொல்லல, வங்க மொழி. ரவீந்திரநாத தாகூர் என்ற கவிஞர் இயற்றிய ஒரு பாடல். அந்த பாடலை இயற்றி இந்தியாவுக்கே தேசிய கீதமாக ஆக்கிவிட்டார்கள். அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இது படிச்ச உடனே எஞ்சிருக்காங்களா? என்ன அர்த்தம்? தேசத்துக்கே ஒரு யூனிஃபார்ம், மொத்த இந்தியாவுக்கு ஒரு யூனிஃபார்ம். யாராக தேசிய கீதம் நினைக்குமா அர்த்தம் தெரியாவிட்டால்? அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உலக தூதர் நபிகளார் உலகத்துக்கே முன்மாதிரி என்பதற்கு ஆதாரத்தை நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தெரிவது போல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு மொத்த உலகத்திற்கு யூனிஃபார்ம். தெரியுமா உங்களுக்கு? இங்க ஒரு அமெரிக்காக்காரர் வர்றாரு, ரஷ்யாக்காரர் வெளிநாட்டுக்காரர் வந்து நாங்க நிக்காங்க, பள்ளிவாசல் பாங்க சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்க சொல்றீங்க. அவர் என்ன வழங்குவாரு? பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குன்னு அவர் மொழியில வழங்குவார். தொழுவது பள்ளி இருக்கு. எப்படி அவருக்கு தெரிஞ்சு? அரபி அல்ல அப்படி அரபி மொழி என்பதற்காக சிறப்பு இல்லை. ஞாபகம் வச்சுக்கணுங்க. அரபு மொழிக்கு சிறப்பே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணுங்க. திருக்குர்ஆன் அரபி என்பதற்காக சிறப்பு இல்லை. நபிகள் பெருமானார் அரபி என்பது சிறப்பா இல்லை. இறைவனுடைய சொல் என்பதற்காக சிறப்பு. திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய கடவுளுடைய வார்த்தை. அது முஹம்மது நபி அவர்கள் இறைவனின் தூதர் என்பதற்காக மதிப்பு. அரபி என்ற மொழிக்கு தனி மதிப்பு இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. அல்லாஹு அக்பர் என்று பாங்க சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான மொழிக்கார விளங்குவான். பள்ளிவாசல் இருக்கு, காபத்துல்லாஹ் பாங்க சொல்லுவாங்க, ஹரம் ஷரீஃப்ல மக்காவுல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் மொத்தமும் புல்புல்னு வருவாங்க. வாங்க சொல்லியாச்சு. பள்ளிவாசல் துள்ள நடக்க போது கற்பனை பண்ணி பாருங்க எப்படிப்பட்ட யூனிஃபார்ம். அதுபோல ஒரு யூனிஃபார்ம் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அர்த்தம் தெரிந்தாலும் தெரியாகட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான சட்டத்தை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு சட்டம் வழங்கல. என்னமோ எங்க மேல உள்ள கோபத்துல நபி வழியை மறக்காதீர்கள் நண்பர்களே, தோழர்களே. நிறைய பேர் எதிர்க்கிறீங்க. என்னமோ நாங்க அவுலியாக்களுக்கு பகை என்பது போல. முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி எனக்கு என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது. எங்களுக்கு என்ன பகை? எந்த அவுலியாவும் நாங்க பகை கிடையாது. அட எங்க மேல உள்ள கோபத்தில்
நபி வழியை மறுத்து விடாதீர்கள். எங்களை பிடிக்கலையா ஏத்துக்கிடாதீங்க. தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஓகே, அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனை ஏத்தாகணுமே. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா தௌஹீத் ஜமாத் வார்த்தையாகாது. இந்த நபி இடத்தில் அழகான முன்மாதிரி, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பது தௌஹீத் ஜமாத் வார்த்தையா அல்லாஹ்வுடைய வார்த்தையா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களே, நீங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு வர வேண்டாம், சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு சுன்னத்தை செய்யுங்கள். அதே எங்க கொள்கை. தௌஹீத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒருவன் சுன்னத்தை செய்யாவிட்டால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. சுன்னத் ஜமாத்தில் இருந்து கொண்டு ஒரு சுன்னத் படி நடந்தால் சொர்க்கம். இது அளவுகள், தௌஹீத் ஜமாத் அளவுகளே. அதே மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு இயக்கம் அமைச்சு வச்சிருக்கான், அவ்வளவுதான். இயக்கம் என்பது ஒரு கருவி. இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரு கருவியாக அமைவது இஸ்லாம் இயக்கம் என்பது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்வது எங்கள் ஜமாத் அல்ல. எங்கள் ஜமாத் மீது இருக்க கோபத்தில் நபி வழியை மறக்காதீர்கள். நாங்கள் அவுலியாக்களை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அவுலியா நாங்கள் திட்டோம் சொல்லுங்க? முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை திட்டமா? அடே, முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு நபிகள் பெருமானாருக்கு இதயத்தில் எந்த இடமோ அது எந்த அவுலியாவுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடு, சஹாபாக்களுக்கு கூட நபிகளாருடைய இடத்தை கொடுக்காதே என்பதான இஸ்லாம். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி யாருக்கு இருக்கு? யாருக்கு அழகிய முன்மாதிரி? லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு. நீ அல்லாஹ்வை நம்பினால் இவரை முன்மாதிரியாக கொள். இவரை முன்மாதிரியாக கொள்ளாவிட்டால் நீ அல்லாஹ்வை நம்பவில்லை அர்த்தம். முதல்ல அதை ஏத்துக்கங்கறாங்க. நீ என்ன நம்புறியா? மறுமையில முன்னால் நிக்க நம்புறியா? மறுமையை நம்பினால் இறந்த பிறகு செத்த பிறகு மஹ்ஷரிலே இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று நீ நம்பினால், என்ன அல்லாஹ்வாகிய படைத்த என்னை நீங்கள் நம்பினால் இந்த நபியை முன்மாதிரியாக கொள். இவர்தான் அழகிய முன்மாதிரி. இவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களும் நாமும் நீங்களும் சஹாபாக்கள் எல்லோருக்கும் முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? சொல்ல முடியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல இருந்து காட்ட முடியுமா? நீங்க நபி வழியில் ஆதரவு காட்டுங்க பார்ப்போம். அடே, சஹாபாக்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? அவுலியாக்கள் உயர்ந்தவர்களா இல்லையா? இருக்கக்கூடும். நபிகள் பெருமான அந்தஸ்தை எவரும் பெற முடியாது. இதுக்கு சில விஷயத்தை நான் சொல்றேன். சட்டம் இருக்க சட்டம், இஸ்லாமிய சட்டம், அதை எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க? இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ல மக்கள் மத்தியில் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்? மௌலித் அஸ்ஸலாமு அலைக்கும். அதை சொல்லாட்ட எல்லாரும் இவர் மௌலித் பத்தி ஒன்றுமே சொல்ல பார்க்கணும், ஒன்று சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாயி, இப்படி ஒரு சலாம் இருக்கா? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இதுவும் சலாம் தான், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. யா நபி சலாம் அலைக்கு தானே வருது. அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் நபி ஆயின வருது, இதுவும் சலாம் தான். சரியா? சலாம் சொல்வதற்கு ஒரு சட்டம் இருக்குது. எந்த ஒரு அமலை நபிகள் பெருமான ஒரு நல்ல நன்மையை காட்டி தந்தாலும் எல்லா வார்த்தைகளுக்கும் சட்டம் ஒன்று இருக்கு. நீங்கள் எதை புரிந்திருக்கிறீர்களோ அதை ஆரம்ப வைக்கிறேன். நான் புதுசா கொண்டு வரல, எல்லா மக்களும் விளங்கி இருப்பீங்க, புரிஞ்சிருக்கீங்க. அதை ஆதாரமா சொல்லட்டா? சரி. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன் தெருவில், அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க வலைக்கும் சலாம், இப்படித்தான் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா யாராவது உங்கள்ட்ட சொன்னா நீங்க வலைக்கும் சலாம், இது சட்டம். முஹம்மன் கூறுதல், சலாம் கூறுவதுடைய சட்டம் இதுதான். சரி. தொழுகையில தொழுகை முடிஞ்ச உடனே இமாம் இருக்கார்ல, இமாமு கடைசி என்ன செய்வாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு. பின்னால் நம்மளாம் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றோம். அங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. தொழுகையில் ஒரு சட்டம் இது. தொழுகையில் உள்ள சட்டம் வெளியே வேற சட்டம், உள்ள வேற சட்டம். உலகத்தில் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும்.
இதை விளங்குற மாதிரி ஒன்று சொல்லட்டா, காவல்துறை நண்பர்களாக இருக்கிறதா அதையும் சேர்த்து சொல்றேன். ஹெல்மெட் இருக்காங்க, ஹெல்மெட்டு பைக்கில் போடுறாங்க, ஹெல்மெட்டு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது சட்டம். ஒருத்தர் என்ன செய்யறான், ஹெல்மெட்டை ஏடிஎம்குள்ள போட்டு போறான், ஹெல்மெட்டுக்கு தடை. பைக்கில் போகும்போது அனுமதிக்கவா, பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட வேண்டும் என்ற சட்டம், ஏடிஎம்குள்ள நுழையும்போது ஹெல்மெட் போடக்கூடாதுங்கிற சட்டம். விளங்கலையா? எந்த ஒரு சட்டமே எந்த இடத்தில் சரி, எந்த இடத்தில் கூடாது. இது ஈஸியா விளக்கட்டா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், இது என்னது? பாங்க்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. சுபுஹ்ல அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. சுபுஹ்ல சொல்லணும். இத ஒரு மோயிரார் என்ன செய்யறாரு, பள்ளிவாசல மத்தியானம் சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டு கொட்ட ஓட்டு இருக்கான். மத்தியானம் அசர் தொலைக்கு அஸ்ஸலாத்து கைரும் மோயிரார் மோயிரார் ஏன் தடுக்கிறோம்? இங்கே அதை சொல்லக்கூடாது. நல்லதுதான் அது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்பது சரி. சுபுல தான் அதை சொல்லணும், அசல்ல சொல்ல முடியாது. ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராம். போதுமா? ஒரு இடத்துல சுன்னத்து, ஒரு இடத்துல ஃபர்லு, அதுவே இன்னொரு இடத்துல ஹராம். அப்படின்னா நோம்பு பிடிக்கிறது ஃபர்லு தானங்க, நோம்பு பிடிக்க ஃபர்லா இல்லையா? ரமலான் இல்ல, நோம்பு நோற்பது ஃபர்லு, பெருநாள் அன்னைக்கு நோம்பு நோற்பது ஹராம். போதுமா? எல்லாருக்கும் தெரியுமில்ல, யாரும் மறுக்க முடியுமா? எல்லாரும் செய்யறாங்க. ரமலானுடைய காலத்துல நோம்பு நோக்க ஃபர்லு, ரமலான் முடிந்து பிறை கண்டு விட்டால் பெருநாள் அன்னைக்கு நோம்பு நோற்பது ஹராம். தெரியாதா? எல்லாரும் ஒத்துக்கிட்டோமே. ஒன்றை ஹராம் என்றும் நல்லது என்றும் கெட்டது என்றும் நாம முடிவெடுக்க முடியாது. ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் சுன்னத்து கூடாது. அது ஏன்? எல்லா தொழுகைக்கும் பாங்கு சொல்றது சுன்னத்து, காமத் சொல்றது சுன்னத்து. பாங்கு சொல்றது அல்லாஹ் அக்பர் சுன்னத்து. அதே மாதிரி காமத் சொல்றோம் தொழுகை நிலைநாட்டும் பொழுது சுன்னத்து. பெருநாள் தொழுகைக்கு பாங்கு சொல்லாமல் இருக்கிறது சுன்னத்து. தெரியுமா இல்லையா? எதை நாங்கள் சொல்றோம்? அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எந்த இடத்தில் எப்படி சொன்னார்கள் அப்படி சொல், உன் இஷ்டப்படி சொல்லாத. இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டிய இடத்துல இன்னா லில்லாஹி சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நான் ஒரு மேட்டர் தான் தொட்டிருக்கேன். இந்த ஒரு மேட்ல இருந்து எல்லா கான்செப்டையும் விளக்கலாம். அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை தெரிந்தாலும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மை, 10 நன்மைகள். நன்மைனா சாதாரண இருக்காதீங்க. ஒரு நன்மைங்கிறது 1 கிராம் தங்கத்தோட சிறந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நன்மைனா 10 கிராம் தங்கம் மாதிரி சும்மா இல்லை. அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் 10 நன்மைகள் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். முன்மாதிரியில் இருக்கு, ஆதாரம் இருக்கு. 10 நன்மை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா 10 நன்மையோட கூட. ஏன்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நாங்கள் சொல்லலாம். குர்ஆனை ஓதும் பொழுதுங்க ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் மொத்தத்துக்கே 10 நன்மை தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன்ல இருக்கு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 100 நன்மை ஆகும். அதுக்காக நம்ம இஷ்டப்படி இன்னா லில்லாஹி சொல்லலாமா? ஒரு அஜர்த் அங்கிருந்து வர்றாரு, வாங்க அஜர்த்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கிய? நான் என்ன புணமாடா? ஏன் கோவம் வருது? குர்ஆன் வசனம் தானே, குர்ஆன் வசனம் தான், சலாம் தான் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற இடத்துல இன்னா லில்லாஹி சொல்ல முடியாது, இன்னா லில்லாஹி சொல்ற இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. நபிகள் பெருமானார் சொல்லி தந்ததை சொன்ன இடத்தில் சொன்ன முறையில் தான் சொல்ல வேண்டும். அப்படின்னா அழகான முன்மாதிரி. சொன்ன மாதிரி முறைப்படி சொல்லல, கெட்டது அது, அது முன்மாதிரி அல்ல. எப்படி அல்ஹம்துலில்லாஹ் எப்ப சொல்வீங்க? சந்தோஷமான நிகழ்ச்சி, திடீர்னு வெளிநாடு 50,000 பணம் வந்தது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லுவோம்ல. 1,00,000 அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஒருத்தன் ஓடோடி வர்றான், அசரத்து எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். உங்க அப்பா செத்தா தெரியும் போயிடும். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தான், நல்ல வார்த்தை தான், இந்த இடத்துல சொல்றத இதானங்க ரூலு. எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அதான இஸ்லாம். ஒன்னு இஷ்டப்படி சொல்ல முடியாத, இதை நாங்க சொல்றது தவறா? அடே ஓ இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி ஒரு ஜமாத் இஷ்டப்படி சொல்ல முடியாது. ஜமாத் சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது என்று சொல்வது குற்றமா?
அல்லாஹ்வை தவிர சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது, முடியாது. இதில் ஹுக்மி இல்லா சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர எவருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் நபி வழி, அழகிய முன்மாதிரி. நபிகள் பெருமானாருக்கே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலான ஆளுங்க, அது சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு, ஈமான் உள்ளவர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். நம் உயிரை 200 கோடி முஸ்லிம்களுக்கு 200 கோடி உயிரை விட நபிகளால் மேலானவர்கள் என்று குர்ஆனுடைய வாக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அழகான முன்மாதிரி, சும்மா இல்லை. 200 கோடி முஸ்லிம்களும் முகமது நபிக்கு உயிரை கொடுக்கலாம் என்பது இஸ்லாமிய சட்டம் தேவைப்பட்டால். அவ்வளவு உயர்ந்த முன்மாதிரி யாரு? நபிகள் பெருமானார் இல்லையா? இவ்வளவு சிறப்பு இருக்குல்ல. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன், நிதானமாக கவனிங்க. மக்காவில் இருந்த முகமது நபியுடைய எதிரிகள் அபூஜஹல் குரூப் அப்படி வச்சுக்கிடுங்க. முகமது நபியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டமிட்டு அலைந்தார்களோ அவர்கள் முகமது நபி இடத்துல வந்தாங்க. முகமதே ஏத்தி பி குர்ஆனின் கையஹாலா, எங்களுக்கு வேறு குர்ஆனை கொண்டு வா என்று சொன்னா. வேறு குர்ஆனை கொண்டு, இந்த குர்ஆன் வேண்டாம். ஏன் இந்த குர்ஆன் வேண்டாம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? அவனுடைய கொள்கையை குழியோடி புதைக்குது. என்ன கொள்கை? அவன் கொள்கை பிறப்பால் உயர்ந்தவர்கள் நாங்கள் சொன்னோம். அரபியர்கள்ட்ட இன்னைக்கு அந்த புத்தி சில பேர்ட்ட இருக்கு. அரபி சிறந்தவன், ஆங்கில பேசுற சிறந்தவன் நினைக்கிறாங்க சில பேர். மொழியால் எவருக்கும் சிறப்பு கிடையாது. மொழியாலோ, நிறத்தாலோ, குலத்தாலோ, கோத்திரத்தாலோ எவருக்கும் சிறப்பு கிடையாது. யோசிச்சுக்கிடுங்க. அரபியல்ட்ட என்ன புத்தி இருந்துச்சு? பிறப்பால் உயர்ந்தவர் என்ற புத்தி இருந்துச்சு. இருக்கிறதுல கேவலமான ஒரு கொள்கை இருக்குன்னா அது இதுதான். எது? பிறப்பால் உயர்வு. திருக்குறள் மறுக்குது. பிறப்பால் நான் உயர்ந்தவன் சொல்லணும் வைங்க, அதை விட ஒரு ஆணவமான போக்கு எதுவும் கிடையாது. புரியுதா? ஏன்னா தற்பெருமை எல்லாத்துலயும் இருக்கும். அழகுல தற்பெருமை இருக்கும், வசதியில தற்பெருமை இருக்கும், வீரத்துல தற்பெருமை இருக்கும். இந்த எல்லா தற்பெருமை, அழகு போய்விட்டால் பெருமை போய்விடும், வீரம் போய்விட்டால் பெருமை போய்விடும். பிறப்பால் உயர்வு தற்பெருமை இருந்தால் சாதனையும் போவார். பிறந்தது நான் உயர்வுள்ள நினைப்பான். இதற்கு நபிகள் பெருமானார் சாட்டை கொடுத்தாங்க. பிறப்பால் உயர்வா? ஏன்? குர்ஆன்ல இருக்கு பாருங்க, மின் நஃப்ஸி வாஹிதா, எல்லா மனிதர்களையும் ஒரு உயிரிலிருந்து படைத்தேன் நான் அப்படிங்கிறாங்க. என்ன உயிர் வேண்டி கிடக்கு? எல்லாம் ஒரு ஆதம் ஹவ்வா, ஆதமில் இருந்த எல்லாரும், ஆதமில் இருந்து ஹவ்வாவை படைத்தான், அவ்விருவரிலிருந்து உலகத்தையே படைத்தான் அப்படி குர்ஆன் சொல்லுது. இப்பேற்பட்ட குர்ஆனை கொண்டு வந்த முகமது நபி சாதாரண ஆளா? நீங்க நினைக்கிற அழகிய முன்மாதிரினா ஒரு குறிப்பிட்ட விஷயம். மொத்த குர்ஆனும் அழகிய முன்மாதிரி. காரணம், அந்த முன்மாதிரி வாயில தானே குர்ஆனே வந்தது. 23 ஆண்டு காலங்கள் அந்த முன்மாதிரி குர்ஆன் சொன்னது யாரு? குர்ஆனும் நபி வழி தான். அதை விளங்கிடுங்க. குர்ஆன் என்னது? அது ரசூலுல்லாஹ் சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். அப்போ நபிகள் திருமறை குர்ஆன் மின் நஃப்ஸின் வாஹிதா, இது நபிகள் பெருமான் அல்லாஹ் ஃபதல் அலி அரபியின் அலா அஜமி, எந்த ஒரு அரபியாக இருந்தாலும் சரி, மற்ற மொழிக்காரனை விட எந்த வகையிலும் உனக்கு சிறப்பு கிடையாது அப்படின்னா. என்ன அரபி சிறப்பு? என்ன பிறப்பால சிறப்பு? என்ன நீ உயர்ந்தா தாழ்ந்தவன்? இது வந்து கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. என்னடா இப்படி சொல்றாரு முகமது? முகமது இந்த குர்ஆன் சொல்ல வைக்கிறது, வேற குர்ஆன் கொண்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏத்திபி குர்ஆனின் கையஹாலா, வேறு குர்ஆனை கொண்டு வா. அவ பத்தியிலும் அல்லது குர்ஆனை மாத்தி கொடு, எங்களுக்கு பிடிக்காத இருக்கு அதை சேஞ்ச் பண்ணு. ஒண்ணு வேற குர்ஆனை கொண்டு வா, அல்லது இந்த குர்ஆனை ஏத்துக்கறோம் எங்களுக்கு பிடிக்காத மாத்தி ஒரு சேஞ்ச் பண்ணி கொடு. குல்மா யகுல் பத்திலோ பித்தல் குர்ஆன், நபியே மக்களுக்கு சொல், இந்த குர்ஆனை மாற்றி தருவதற்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லை, அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லிவிடும். குர்ஆனை மாற்றி தர்றதாவது, சேஞ்ச் பண்ணி தர்றதாவது எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன் அந்த அதிகாரம் இல்லை? இன் அத்தபிஉ இல்லாமா யுஹா இலைய, அல்லாஹ் எதை எனக்கு சட்டமாக இறக்குகிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நான் அழகிய முன்மாதிரி. நான் அழகிய முன்மாதிரியாக இருப்பதே அல்லாஹ் இறக்கிய சட்டத்தால் தான் அர்த்தம். என்னுடைய மண்டையில வைத்ததல்ல. இந்த குர்ஆன் என்பது என் மண்டையில என் உள்ளத்துல வைத்தது இல்ல, அல்லாஹ் இறக்கிய சட்டமாக இறக்கியது.
இதை எந்த முஸ்லீமா மறுக்க முடியுமாங்க? மறுத்தா முஸ்லீமா நீங்க? இந்த கருத்தை நாங்க சொல்றதா? அடே எங்கள் ஜமாத்தை ஒத்துக்கொள்ளாவிட்டா குர்ஆன் வசனத்தை ஒத்துக்கொண்டுதான் தெரியணும். ஒத்துக்கொள்ளல முஸ்லீம் இல்லை வச்சுக்க. இந்த குர்ஆன் வசனம் ஒத்துக்கல, குர்ஆன்ல இருக்கு. உங்க அதிர்வாளர் கேளுங்க நண்பர்களே. அவரோட மர்கஸ்ல அவருடைய பள்ளிகள்ல உங்க நிர்வாகத்தில் இருப்பார் அஜர்த்து இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கேளு. வசனம் இல்லைன்னு வைங்க, இப்ப வாங்க சட்டையை பிடிச்சிக்கலாம். இருந்துன்னா ஒத்துக்குங்க போதும். எங்கடா இருக்குன்னு வந்து கேளு, மேடைக்கு வாங்க, நான் கோவிக்க மாட்டோம், சண்டை வராது. நீ சொன்னிய அந்த வசனம் எங்க இருக்குன்னு வந்து கேளு. எங்கிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்க, உங்க அஜத்துல கேளு. எந்த வசனம்? வேறு குர்ஆனை கொண்டு வா அல்லது மாற்றிக்கொடு என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், மாற்றித்தரும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு. காரணம், அல்லாஹ் எதை எனக்கு வகையாக அனுப்புகிறாரோ சட்டமாக அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், எனவே என்னை பின்பற்றுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை அது? அல்லாஹ் சொல்றதால நான் செய்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் கொண்டு வந்து என்னுடைய சட்டம் அல்ல, எனக்கு சட்டத்தை ஏற்றும் அதிகாரம் கிடையாது. ஏன்? இவர் சுயமாக சட்டத்தை சொல்ல மாட்டார், சுயமாக எதையும் பேச மாட்டார். அவர் சுயமாக ஒரு கருத்தை சொல்ல முடியாது இஸ்லாத்தில். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அல்லாஹ் சொன்னதை சட்டமாக பேசுகிறார், அல்லாஹ் அனுப்பியதை சட்டமாக சொல்கிறார். அப்படிப்பட்டத சலாம் அலைக்கும் சும்மா இல்லை. சலாம் அலைக்கிறது என்ன? அல்லாஹ்வின் சட்டம். சும்மாவா? குர்ஆன்ல சொல்லட்டா, ஃபைதா தஹல்து புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். குர்ஆன்ல இருக்கு. இப்படி குர்ஆன்ல இருக்கனே முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டாங்க. எப்படி இருக்கு? ஃபைதா தஹல்து புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனா அடுத்த ஆளுக்கு சலாம் சொல்ற ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களை சந்திச்சா சலாம் சொல்ற. ரெண்டாவது, உன் வீட்டுக்குள்ள நீ போற, பூட்ல கதவை திறக்கிற, உள்ள யாரும் இல்ல, என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எனக்கு நானே சொல்லக்கூடிய சலாம். யா அல்லாஹ் எனக்கு சாந்தியைத்தான் அர்த்தம். இந்த வீட்டை சாந்தியாக்குற அர்த்தம், என் பிள்ளைகளுக்கு சாந்தியைத்தான் அர்த்தம், என் புருஷனுக்கு சாந்திய. இது சாதாரண வார்த்தையாங்க இது? நீ என்னமோ சலான்னு சொன்னா இந்த ஆலிம் சாக்களை சொல்லணும்னு நினைச்சிட்டியா? நம்மளை மாதிரி யாராவது தாலியை கிடிய வச்சுக்கிட்டு தலைப்பாக்கிட்டு வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆலிம் சாக்கு சலான்னு குர்ஆன்ல எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒரு மாற்றுவதில் ஒரு ராமர், ஒரு சுப்பிரமணியன் சலாம் சொல்லலாம், ஒரு டேவிட்டுக்கு சலாம் சொல்லலாம். சலாம்ங்கிறது யாரும் யாருக்கும் சொல்லலாங்க. ஏன்? ஒரு இந்திர எழுபதற்கு இறைவன் சாந்தி வேண்டாமா? சொல்ல. ராமசாமி வர்ற ஒரு ஃப்ரெண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் ராமசாமி சொல்ல. இஸ்லாம் அப்படித்தானே சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சலாம் சொன்னார், அவர் முஸ்லீம் ஆகல, கடைசி வரைக்கும் முஸ்லீம் ஆகவில்லை. இப்ராஹிம் அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? இப்ராஹிம் நபி அத்தா கல்லால எரிஞ்சு அவரை கொண்டு ஓடா அப்படிங்கிறார். லைலம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹஜுன்னி மலியா. இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் தொலைச்சு கட்டுவேன், வீட்டை விட்டு வெளியே போ என்றார் தந்தை. அஸ்ஸலாமு அலைக்கும். யார்? அத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டும், உங்க கோபம் தனியட்டும், என் மேல உள்ள வெறுப்பு குறையட்டும், எல்லாம் அடங்கிருப்பேன். உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க குழந்தைக்கு சொல்லுங்க, புருஷனுக்கு சொல்லுங்க, பெற்றோருக்கு சொல்லுங்க, பிள்ளைக்கு சொல்லுங்க. சலாம்னா ஆலிம் சாக்களுக்கு ஒதுக்கி வைக்காதீங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆலிம் சாக்களை பார்த்தா தான் சலாம் வருது. சில பேர் போன் அடிப்பாங்க எனக்கு, போன் அடிச்ச உடனே அவர் என்ன செய்வாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு. நான் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் போன் அடிக்கணும் வச்சுக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும். உடனே அவர் வலைக்கும் சலாம். யாருங்கன்னு அவர் கேட்பாரு. அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸ் பேசுறேன். அப்துல் ரஹ்மான் ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு? அப்ப இவங்க அறியாமலே இந்த அஜத்மார்கள் சொல்லணும். கவி ஜமாத்தில் காரணம் உள்ளவங்களே அப்படித்தான் இருக்கு. நம்ம அறியாம அப்படி இருக்குங்க. ஆலிம் சாக்களுக்கு சலாம். அடே சலாம் என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய சாந்தி. முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? கேட்கணும், பெற்றோருக்கு கேளுங்க, அப்புறம் பிள்ளைகளுக்கு கேளுங்க, கணவனுக்கு கேளுங்க, கணவன்மார்களுக்கு, மனைவிமார்களுக்கு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா சலாம் சொல்லிட்டு போங்க. இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 நாளைக்கு சிரிப்பா தான் இருக்கும். நீங்க வீட்டுக்குள்ள போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனைவி என்ன சொல்ல? இன்னும் மொத்தம் அன்னைக்கு சலாம்லாம் சொல்லிட்டு சலா சத்தம் கேட்டாலே யாரும் முசாவர் தெருவில் நிற்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. முசாவர் சத்தம் கேட்க எப்படி கொண்டு விட்டீங்க? ஏன்?
இஸ்லாத்தில் இல்லாத சலாம் நுழைந்தது. அதான் மௌலுது. அஸ்ஸலாமு அலைக்கும் நபியாக நுழைஞ்சது, யா நபி சலாம் அலைக்கும் நுழைஞ்சது, இஸ்லாத்தில் இல்லாத நுழைஞ்சது, இஸ்லாத்தில் இருப்பதை மறந்து விட்டார். இது எங்க கருத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அப்படியாக சலாம் சொன்னாங்க. ரசூல்லா முன்மாதிரி இப்படியா இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க. யா நபி சலாம் அலைக்கும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. கவிதை இருக்குல்ல, பாட்டு, எல்லா பாட்டும் இஸ்லாத்தில் தடை இல்லை, ஹராம் அல்ல. அப்படின்னா பேச்சில் நல்லது கெட்டது இருக்கா? நல்ல பேச்சு கெட்ட பேச்சு இருக்கா? குடிபானத்தில் ஹலால் ஹராம் இருக்கா? நல்லது ஹராமானது ஹலாலானது. கறி சாப்பிடணும், உணவு சாப்பிடுறோமே, நல்ல சாப்பாடு ஹராமான சாப்பாடு இருக்கா? அதுபோல பாட்டிலும் நல்ல சாப்பாடு ஹராமான சாப்பாடு இருக்கு. பாட்டிலும் நல்ல பாட்டு கெட்ட பாட்டு இருக்கு. விளங்கிடுங்க. நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் இருக்கிறது. பாட்டுல நல்ல பாட்டு இருக்கு, கெட்ட பாட்டு இருக்கு. சாப்பாட்டுல ஹலாலானது இருக்கு, ஹராமானது இருக்கு. குடிக்கிறதுல ஹராம் இருக்கு, ஹலால் இருக்கு. பேச்சுல ஹராம் இருக்கு, ஹலால் இருக்கு. அதுபோல பாட்டிலையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்ல பாட்டுல இஸ்லாம்லாம் தடுக்கல. நபிகள் பெருமானார் இடத்திலேயே நபிகள் பெருமானார் அவர்களே ஒரு பாட்டை எடுத்து சொன்னார். இது புகார்ல இருக்கு. இதை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இது ஒரு கவிதை பாட்டு. இந்த பாட்டை இயற்றியது யார்? முஸ்லிம் அல்ல, லபீத் என்ற யூத கவிஞர். இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஏற்றிருக்கால ஜனகர மனகதி, அது மாதிரி அன்றைக்கு யூத கவிஞர் ஒரு ஆள் இருந்தாரு. அவர் ஏற்றிருக்கார். எப்படி? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு யூதராக இருந்தாலும் கரெக்டான வார்த்தையை சொன்னார். நபிகள் பெருமானார் சொன்னார். இந்த யூதனுடைய கவிதையை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. ஈமானை பேசுகிறது நான் ரசூலுல்லாஹ். இந்த யூதனுடைய கவிதை இறை நம்பிக்கையை பேசுகிறது. என்ன அர்த்தம்? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்திலா. அல்லாஹ்வை தவிர அனைத்தும் அழிந்து போகும் என்று சொல்கிறான். அவன் சொன்னது உண்மை. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு யூதனாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய கவிதை நல்லதாக இருந்தால் ஓகே, சொல்லிட்டு போ. நல்ல பாடல்லாம் இருக்கு, தீய பாடலும் இருக்கு. இதை தெரிஞ்சு கொள்வதற்கு சினிமா பாட்டு ஒன்று சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல இஸ்லாமிய கீதம் சொல்றாங்களா அதை சொல்லிட்டு அப்புறம் மோர்த சொல்லிட்டு முடிக்க. சினிமா பாட்டு கேள்விப்பட்டிருக்கல? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நான் ஏற்கனவே சொன்ன வசனம் தான் அது. எல்லாம் ஒரே மனுஷன்ல இருந்து படைக்கப்பட்டான். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எல்லா மதத்தவர்களும் ஒரு கடவுளுங்கிறத ஒத்துக்குவான். யோசிக்குதுங்க. 1000 கடவுளை கும்பிட்டுங்க, அவனுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சுன்னு வைங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் அவன் கேட்பான் அப்படின்ட்டு 1000 கடவுளை கும்பிடுவான், கண்ட கடவுள் நம்புவான். பிரச்சனை சண்டை வந்துருச்சா, டேய் கடவுள் ஒருத்தர் இருக்காண்டா, அவனை விடமாட்டாண்டா அப்படின்னு போயிடும். அவனை அறியாமல் ஆழ்மனதில் ஒரு கடவுள் தான் ஒத்துக்கிறான். ஒப்பிலி அப்பன் சொல்றாங்களா, ஒப்பு இல்லாத அப்பன். ஒரே கடவுள் தான், ஒப்பு இல்லாத அப்பன். நீ அல்லால் தெய்வம் இல்லை முருகா, நீ இல்லாத தெய்வம் இல்லை, நீதாப்பா தெய்வம், வேற யாரும் தெய்வம் இல்லைங்கிறான். ஆனா எல்லோருக்குமே ஒரு கடவுள்னு ஒரு சொல்லிடுறான். இஸ்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நபிகள் பெருமானார் பேசினார். அப்படி பேசுற மார்க்கம் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் இருக்கும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். சரியா? தப்பா ரைட்டா? ரைட்டு தான். ஒன்றே குலம், ஒருவரே தேவன், ஒரு கடவுள், ஒரு தெய்வம். அப்படி சொன்ன அந்த பாட்டுல அடுத்த அடிய பாருங்க. இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். அண்ணாவது தெய்வம். இத கவிஞரை முட்டாளுன்னு நான் சொல்றேன். இந்த கவிதை எழுதுறான பாட்டு அடே நல்ல சொல்லிடா போதை. எவனாவது சந்தனத்தை சாக்கடைந்தாப்பானடா, ஒரு கையில சந்தனம் தூக்குறான், இந்த கையில சாக்கடை, ரெண்டே பாடு அப்படிமா வருது. அப்ப முட்டாளதானுங்க. கவிஞரின் புத்தி அப்படிதான் போகும். நல்லதை கெட்டதை நபிகள் பெருமானார் நல்லதையும் கெட்டதையும் சொன்னவர்கள் அல்ல, நல்லதை மட்டும் சொன்னவர்கள் நபிகள். சந்தனத்தை மட்டும்தான் சொல்வார்கள், கண்ணியமானதை மட்டும்தான் சொல்வார்கள். அதனால்தான் இந்த நபி அழகிய அவர் சொல்ல கேளு,
நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு படிச்சுக்கிட்டான். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை படிக்கிறீங்கள, அதை ஃபாலோ பண்ண. 40 வருஷத்துக்கு வந்து நான் ஒரு படிச்சாரு. எது? நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அதை நம்ம போஸ்டர் வச்சா கிளிக்கலாம். நபி வழி நடக்கூடாது. நம்ம சொன்னா அடிக்க வர்றான், சட்டையை கிழிக்கிறான், வேட்டியை கிழிக்கிறான். அறிவு இருக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அடே நபி வழி நடந்தால் நரகம் இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிட்டீங்க, எங்களை ஒத்துக்கல, ஏத்துக்காத. நாங்க கூட நபி வழியை மறக்க முடியுமா உங்களுக்கு? உங்க பள்ளிவாசல் இருக்க குர்ஆனை போய் பாருங்களேன். எங்க மேல இருக்க கோபம் இருக்கா எடுத்துட்டு போகுது, போ, எங்களை நீ சேர வேண்டாம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை. அழகான வார்த்தை தான். இதை படிச்சுக்கிட்டே வீசிக்கு அது நபி வழி இல்லை, ஷைத்தான் வழி. நபி வழி நடந்தால் நரகம் இல்லைங்கிறது சுன்னத்து. நபி வழி மியூசிக் போடுறது ஹராம். ஒரே நேரத்திலே முரண்பாடு. நபி வழி என்று நல்லதை சொல்கிறார், மியூசிக் எடுத்து ஹராமானதை செய்கிறார். இது எப்படின்னு சொன்னா, ஒரு ஹராமையும் நபி வழி ஒன்று சேர்க்கக்கூடாது. அப்படின்னா ஒரு என்ன செய்யறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சாராயத்தை குடிக்கிறான். குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பக்குவத்து செருப்பாலே எடுக்கணும். என்னடே, சாராயம் குடிக்கிறதே தப்பு. அப்ப பிஸ்மில்லா சொல்லி சாராய நபிவழியாக்க பார்க்கறான். புரியுதா உங்களுக்கு? சாராயத்தை அது அங்கதான் தப்பாகுது. நீ நல்லதை சொல்லிட்டு போ, கெட்டதை தனியே செய். கெட்டதோடு நல்லதை இணைத்து ஏனடா சத்தியத்தோட அசத்தியத்தை கலந்து பேசுகிறீர்கள் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாங்க. ஆலிம் சாக்களை பெரும்பாலும் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. அதான் குர்ஆன்ல பச்சையா தான் இருக்கா. இப்பதான் எல்லா குர்ஆன் தமிழ் மொழி நிறைய வந்துருச்சே, ஹதீஸ் மொழி நபி மொழிகள்லாம் நிறைய வந்துருச்சே. அப்ப நல்லது கெட்டது என்பது நல்ல கவனிச்சுக்கிடுங்க. எல்லாவற்றிலும் நல்லது கெட்டது இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், யா நபி சலாம் அலைக்கும் இப்படி சொல்வது நபி இல்லையா? ஒரு ஆள் வர்றார், அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்றது நபி இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியில் பாட்டு பாடிக்கொண்டு சலாம் சொல்லவில்லை. உனக்கு பிடிச்சதா நல்ல அடியா படிச்சுட்டு போ. நீ யா நபி சலாம் அலைக்குங்கிறத விட நான் பாட்டு சூப்பர். அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் போற்றும் இப்படியா சொல்லிட்டு போ. மோனதை விட நல்லா இருக்கு. நபி வழி நடந்தால் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். கரெக்ட். அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே பாட்டு படி. அருள்மழை ஜாலியா படிக்கலாம், இது துவா கிடையாது, ஜாலியா இருக்க படிக்க. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே அண்ணல் நபியை தந்தோனே அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. தப்பா இது? சும்மா படிச்சா தப்பு இல்லை, ஜாலியா படிக்கலாம். அதுக்காக அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதுமையா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே நாகூர் உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. அட படுவாய் பேல, ஏன்னா அருள் மழை பொழிய வேண்டுமையான்னு யார்கிட்ட போய் கேட்கிற? பைத்தியக்கார அயோக்கியத்தனமா தெரியலையா? அருள் மழை பொழிய வேண்டும் ரஹ்மானேன்னு அல்லாஹ்ட்ட கேட்ட கரெக்ட். ஜாலியில் கூட தப்பான வார்த்தை வரக்கூடாது. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே ஜாலியா படிச்சுட்டு போ. ஜாலியா படிக்கிறதுல தவறான வார்த்தை வரக்கூடாது. எந்த ஒரு வார்த்தையை அந்த வார்த்தை வர்ற வச்சுதான் சொல்ல முடியும். சில வார்த்தை இருக்க, சில வார்த்தையை ஜீர்ணிப்பாங்க, சில வார்த்தை மனுஷனையும் ஜீர்ணிக்க மாட்டான். அன்புள்ள தாய்மார்களே அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. அன்புள்ள தாய்மார்களே ஏத்துக்குவாங்க. எவனா அன்புள்ள பொண்டாட்டிமார்களே செருப்பு தூக்கிறோம். யார் பொண்டாட்டிமாரா? ஏன் ஏத்துக்கிறது இல்லை? வார்த்தை தானே, சும்மா சும்மா ஏன்டா சொல்ற? தாய்மார்கள் சொல்றது கரெக்ட் சொல்றா, சகோதரிகளை சொல்லு. அன்புள்ள மனைமார்களும் ஒத்துமானா? வார்த்தை என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் உங்களுக்கு விளங்குது. அப்ப இஸ்லாத்துல இந்த மாதிரி சொல்லலாமா? அருள் மழை பொழிவாத அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்க வேண்டுமையா. அப்ப சலாம் சொல்றியா, சொல்லிட்டு போ, ஜாலியா படிச்சுட்டு போ, தப்பு இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பாட்டு பாடிக்கொண்டு சலாம் சொல்லக்கூடிய முறையை நபிகள் பெருமானார் காட்டித் தரவில்லை. ஆகவே அது அழகிய முன்மாதிரி கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் இது அழகிய முன்மாதிரி, வலைக்கும் சலாம் அழகிய முன்மாதிரி. அங்கிருந்து அத்தா வர்ற அத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அழகிய முன்மாதிரி, அசரத்து அசரத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அழகிய முன்மாதிரி. அத்தா வர்றாரு, அத்தாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும். மாமியா அங்கிருந்து வர்ற, மாமியாரே சலாம் அலைக்கும். அவா மருமகனே வலைக்கும் தான். கேலி குத்தாயிருமே, நல்ல வார்த்தை தான். இது வணக்கம் இல்லை, இபாதத் இல்லையே. ஒரு அஜத்தை எப்படி பேசுறான், அஸ்ஸலாம் அத்தா அஸ்ரத்தை சலாம் அலைக்கும்னா ஒத்துக்குவாரா? டேய் ஏன்டா பாட்டு படிக்கிற? பாட்டை சலாவா நீங்கள் ஒத்துக்கொள்வதில்லை யாரும். அவங்க ஒத்துக்கொண்டால் யாரை போய் சலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் பாட்டா சொல்றீல, உனக்கு சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் பாட்டில் சொல்லு. சொல்ல மாட்டான். அவனுக்கே தெரியுது இது பாட்டு, இது சலாம் அல்ல, இது ஒரு ஜாலி. ஜாலியான வார்த்தையை விட தவறான வார்த்தை வரக்கூடாது. தவறான வார்த்தை எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப பாருங்க, அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதினா சுப்ஹான மௌலானா. பழைய ஆளுகளுக்கு இது பழைய பாட்டு பாட தெரியுதா? கோராயிரம் பார்வை அப்படின்னு ஒரு பாட்டு உள்ள பாட்டு தான் அது. எனக்கு புது பாட்டுலாம் அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா படிச்சிருவேன். இன்ன பைத்தனந்த சாக்கினோஹு சாக்கினோஹு லைஸ முஹதாஜன் இல சூருஜி. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தது. மூலாய சல்லி வசல் லிம்தாயி மன்னபதா அல ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. மேகம் கருக்குது, தக் தக்குன்னு பாட்டு வந்துருங்க, எதுல இருந்தாலும் வரும். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே நமக்கெல்லாம் இயேசுவே. வருதா? எல்லாம் மண்ணுக்கு வரணும். பாட்டு தானே, பாட்டு எல்லாம் நல்ல கருத்தா இருந்தா ஜாலி, ஓகே, நல்ல பிடிச்சிருக்க உனக்கு, படிச்சுட்டு போ. சினிமா பாட்டு நல்ல கருத்துனா படியே பண்ண. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. என்ன தப்பான கருத்தாங்க, படிச்சுட்டு போய. அதுக்காக ஒருத்தர் வீட்டுக்குள்ள திருட இறங்கிட்டான். அப்போ திருடாதே பேப்பையில் இருப்பான், பஸ்ஸில் போறீங்க உடனே பிக் பாயிண்ட் அடிக்கான். திருடாதேனா கிற்கன்னு இருப்பான். அப்படிதான் சொல்லணும், அடிக்கதானே செய்யணும். அதுக்கு விளங்க மாட்டேங்குது, இந்த வித்தியாசங்களை விளங்கிடுங்க. மார்க்கத்தில் நல்ல வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தையை ஜாலியாக படிப்பதில் குற்றமில்லை. அதுபோல ஜாலியாக படிக்கீங்களா, படிச்சுட்டு போங்க. அல்லாஹு காலிகுனா, அல்லாஹ் எங்களை படைத்தான், தப்புல போ படி, ஜாலியா படி. அதுக்காக வீட்டில் சாம்பிராணி பத்தி குளித்துலாம் படிக்க வேண்டியதில்லை. சாம்பிராணி போட்டு பத்தியை போட்டு பெரிய சேலையெல்லாம் கட்டி ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். நான் இந்த ஊர்லேயே வந்து பொழுது போயிருக்கேன் 45 வருஷத்துக்கு முன்னால. இந்த ஊரில் தேர்தல் கிளியூரில் போயிட்டு இருக்கும்போது பள்ளிவாசல் வந்து போயிருக்கேன். இன்னொரு பள்ளியில் யா நபி ஸலாம் அலைக்கும்லாம் போயிருக்கேன். சல்லு பிலா பேத்தி மாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹ்யில் இலாமி அலைஹி அஸ்கா ஸலாமி. பூ போல பூ போலன்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த ஒரு கரை நான் பொழுது படிக்கிறேன். இந்த டியூனில் இந்த ஒரு கரை இந்த ஊரில் ஓதி இருக்க பொழுது அப்போ சொல்லுவான், நீங்கள் ஒரு காலத்தில் ஓதவில்லையா? ஓதணும், நாசமாக தான் போனான், திருந்துட்ட பிள்ளை நீனு திருந்து. நீங்கள் ஒரு காலத்தில் ஒருத்தன் சாராய குடிக்கான், திருந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ் வாங்கினான். நீ ஒரு காலத்தில் குடிக்கல, இப்போ குடி நான் சொல்லுவேன். அறிவு இருக்கா? யோசிச்சு பாருங்க. இது அறிவில்லாத பேச்சுங்கிறேன். அப்போ எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நல்ல வார்த்தை இஸ்லாத்தில் தப்பல்ல. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன, அது என்ன கருத்து? அல்லாஹ் காலிகுனா, அல்லாஹ் எங்களை படைத்தான், தப்பு இல்லை. அல்லாஹ் ராஸிகுனா, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், உணவளிக்கிறான், தப்பு இல்லை. அதுக்காக யாமன் தமாதா வஜ்தராம்
تبو واعترف وارجو الكرام والذ بمن حل الحرم ونوره عم البلاد. நாசமா போயிட்டான் ஒரே வார்த்தை. இந்த கவிஞர் என்ன சொல்ல தெரியுமா? யாமன் தமாதா வஜித்தரம், பாவம் செய்து விட்டவர்களே, பாவம் செய்து விட்டவனே, குற்றமளித்து விட்டவனே. அந்த பூதை கேட்டது இல்லாம நம்மளை சேர்த்து கூப்பிடுறோம். பாவம் செய்து விட்டவனே, குற்றமளித்து விட்டவனே, வாருங்கள், தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். மதீனாவில் அடங்கிருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் போய் பாவ மன்னிப்பு தேட படுவாய் பேல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்ன அண்ணலா அண்ணன் நபி அழகிய முன்மால அல்லாஹ்விடத்தில் மன்றாடு, அல்லாஹ்விடத்தில் கையேந்து, அல்லாஹ்வை தவிர யாரையும் கையேந்த கூடாது என்ற கொள்கையை அடித்து சொன்ன நபிகள் பெருமானார். எதை நபிகளார் கூடாதுனாங்களோ அது ரசூலுல்லாஹ் மேலே கை வைக்கிறாங்க படுவாவை. அது இருக்க சாதாரண விஷயமா இது? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான், சொல்லி நான் முடிச்சிடுறேன். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றேன், யா முஹீத்தீன் கேட்கிறானா, யா ஷாலு பாதுஷா, அப்புறம் ஏற்கனவே பாட்டு படிச்சல, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட. ஐயானா யாரு? அல்லா இல்ல, ஐயானாலே ஒரு மனுஷனத்தை கூப்பிடுறான். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டதுலாம் போதும் ஐயா, நீ எங்கே 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 ஷாகுல் மீனாரே படுவாய் பேல. இது அக்கிரமம் இல்லையா? இது சாதாரண வார்த்தை. இது ஒரு முஸ்லீம் சொல்லாமா? நபி எழுத குர்ஆன் ஹதீஸ்ல இந்த மாதிரி மறைமுகமா இருக்காடா? இதை குளிதோண்டி புதைக்கிறது இஸ்லாம். எப்படி? அந்த வசனம் சொல்லி முடிச்சிடறேன். வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகுன ஷைஅன் வஹும் யஹ்லுகூன். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் பலர் கடவுளாக அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இல்லாமல் எத்தனையோ பேர்களை கடவுள் கூப்பிடுறான். முஹித்தீனே, ஷாலே பாதுஷாவே, அஜ்மீர் சிஸ்தியே, சையத் அலி ஃபாத்திமாவே, பொம்பளை கடவுள் வேற இல்ல, சையத் அலி ஃபாத்திமாவே, பீமா தர்காவே, திருவனந்தபுரம், இப்படிலாம் கூப்பிடுறா. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை தவிர இன்றைக்கு பலர் கடவுளாக நம்பி அழைக்கப்படுகிறார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கணுங்க. அவர்கள் இவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையாவது படைத்தார்களா? கேள்வி வழங்குதா? யா முஹீத்தீன் நீ கூப்பிடுற, ஏன் யா ரசூலல்லாஹ் என் கஷ்டத்தை போக்கனே கூப்பிடுற? அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது படைத்தார்களா? முஹீத்தீன் படைத்தாரா? எதையாவது படைத்தாரா? ஒரு அம்ல ஷிர்கு ஃபிஸ்ஸமாவாத், வானங்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது இவர்கள் துணைக்கு இருந்தார்களா என்ன? கேள்வி வழங்குதா? அடே எதையாவது படைச்சாரா? அல்லாஹ் தஆலா யானையை படைச்சான், அவுலியா பூனையை படைச்சாரான்னு கேட்கான் அல்லாஹ் மறைமுகமா. யானையை படைத்தது அல்லாஹ், இந்த பூனை, இந்த காக்கா, இந்த குருவி எல்லாம் அவுலியா படைச்சாரான்னு கேட்கான். அல்லது வானத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுது இவர்கள் துணைக்கு நின்றார்களா? கொத்தனார் இருக்காங்க மேஸ்திரி, அவன் கெட்டும் பொழுது சித்தாள் நிற்பான்ல, அது மாதிரி அல்லாஹ் தஆலா வானத்தை உண்டாக்கலாம், இவங்க பக்கத்துல தூக்கி கொடுத்தாங்களோ? ஒரு நட்சத்திரத்தை, ஒரு சந்திரனை, ஒரு சூரியனை, அப்படி கேட்ட மாதிரி இருக்கு. அல்லாஹ் இவர்களை படைக்கும் பொழுது இவர்கள் எதையாவது படைத்தார்களா? இல்லை இல்லை, அவர்கள் படைக்கப்பட்டார்கள். எதையும் படைக்கவும் இல்லை, அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அடுத்த என்ன? அடே நீ அழைப்பதாக இருந்தால், கஷ்டத்தை போக்கும்படி கேட்பதாக இருந்தால் படைக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும். படைக்கும் ஆற்றல் இருந்தால் பத்தாது, அவன் படைக்கப்பட்டும் இருக்கக்கூடாது. சேபிள் முஹீத்தீன் தூக்க முடியும். ஏன்? அவர் தானே ஹெட்டு. முஹீத்தீன் உதாரணத்துக்கு அவர் தூக்குறேன். முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி எதையும் படைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் படைக்கப்பட்டார். அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான், அவனை யாரும் படைக்கவில்லை. இதுதான் கான்செப்ட், அடிப்படையே தான். நீ ஒருவரை கடவுள் என்று நம்ப வேண்டுமானால் எப்படி ஒரு அழகான முன்மாரி சொல்லியிருக்கான். கடவுள் நம்புறியா? இறைவன் நம்புறியா? ரஹ்மான் நம்புறியா? அவன் எல்லாவற்றையும் படைக்க வேண்டும், அவனை யாரும் படைத்திருக்க கூடாது. இது யாருக்கா? முஸ்லிம்களே சொல்லுங்க. மற்ற கொள்கை அவங்க மதத்தில் ஒரு கொள்கை இருக்கும். ஒரு முஸ்லிம் கொள்கை எப்படிறா சொல்லுங்க. இஸ்லாமிய கொள்கை என்ன? நபி காட்டிய கொள்கை என்ன? இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. யாருக்கு? அல்லாஹை நம்பக்கூடியவர்களுக்கு, மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் நம்புறியா? நீ மறுமையை நம்புறியா? அல்லாஹை மறுமையை நம்பினால் என்ன பார்க்கணும்? படைத்தது யாருன்னு பாரு. அது மட்டும் பத்தாது, அவனை யாரும் படைக்காமல் இருக்காங்கன்னு பாரு.
இதுதான் கான்செப்ட். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைத்தான், அவனைத்தான் யாரும் படைக்கவில்லை. முஹையீன் படைக்கப்பட்டார், அவர் எதையும் படைக்கவும் இல்லை. உதாரணத்துக்கு எவ்வளவு பெரிய அவுலியாக இருந்தாலும் படைக்கும் ஆற்றல் கிடையாது. இப்பேற்பட்ட அடிப்படை விஷயத்தை சொல்லிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்றால் படைக்கும் சக்தி யாருக்கும் இல்லை, படைக்கும் ஆற்றல் யாருக்கும் இல்லை. நாம் கையேந்துவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் தான் கையேந்த வேண்டும் இல்லை. அருமையான அடிப்படை கொள்கையை சொல்லி வந்தவர்கள் நபிகள் நாயகம். 23 காலங்கள் இதையே சொல்லி தன் உயிரை மாய்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, நீங்களே துஆ செய்யுங்க. சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களே, நீங்க அல்லாஹ் இருக்காங்க, யா அல்லாஹ் சரியான மார்க்கத்தை நான் புரிந்து கொள்ளும்படி ஆக்குவாயா. கேளுங்க. மின் அன் அஜ்ஹரா யுஜ்ஹரா அலைய ஒரு ஹதீஸ் இருக்கு. யா அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க, கேளுங்க. யா அல்லாஹ் என்னை யாரும் ஏமாற்றாமலும் நான் யாரையும் ஏமாற்றாமலும் நீ காப்பாற்று. எப்படி கேட்கணும்? நான் யாரையும் வழி கெடுக்காமலும் என்னை யாரும் வழி கெடுக்காமலும், நான் யாருக்கும் அநியாயம் செய்யாமலும் எனக்கு யாரும் அநியாயம் செய்யாமலும், குறிப்பாக நான் யாரிடத்தும் ஏமாறாமலும் என்னை யாரும் ஏமாற்றி விடாமல், நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது. இப்படி துவா கேளுங்க. எந்த ஆளுநரும் உங்களை ஏற்க முடியாது, எந்த ஆளுநரும் பொய்யான மார்க்கத்தை சொல்ல முடியாது. ஏன் அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க? பிறரை நான் ஏமாற்றக்கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது. கேளுங்க. எது சரியான மார்க்கமோ அதை புரிந்து நடக்கக்கூடிய உதவி நீ செய்வாயாக. கேளுங்களேன். எங்களை ஃபாலோ பண்ணுவான் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் உங்களை அந்த ரப்பல் ஆலமீன் உள்ளதை உள்ளபடி இந்த நபியை அழகிய முன்மாதிரி நம்புகிறேன். அவர் வழி நடந்து இம்மையில் அருளை பெற்று மறுமையில் சோர்பர அல்லாஹ் அருள் செய்வார் என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.